இன்னும் சொல்ல போனால் மத நல்லிணக்கத்திற்கு பெயர் போன மாவட்டம்னா இந்த ராமநாதபுரம் மாவட்டம் தான். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு காதர் பாட்ஷா என்ற முத்துராமலிங்கம். இந்த மாவட்டத்தை நம்முடைய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் திரு ராஜகண்ணப்பன் அவர்களும் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் காதர் பாட்ஷா என்கிற முத்துராமலிங்கம் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறாங்க. அவரை நான் பேச வேண்டியதெல்லாம் அவரை பேசிவிட்டார். கடந்த 1.5 வருடங்களாக எந்த மாவட்ட கழக செயலராக இருந்தாலும், எந்த அமைச்சராக இருந்தாலும், எந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும், கழகத்துடைய எந்த நிர்வாகியாக இருந்தாலும் என்னிடத்தில் வந்து அவங்களுடைய மாவட்டத்திற்கு நான் வர வேண்டும், அவங்க ஊருக்கு வர வேண்டும், கழக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும், அவங்க குடும்ப திருமண விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தேதி கேட்டாங்கன்னா நான் அவங்ககிட்ட வைக்கின்ற முதல் அன்பு கட்டளை, நீங்கள் அழைக்கிறீங்க, நான் வரேன், எத்தனை நிகழ்ச்சியாலும் நடத்துங்க, நான் கலந்துக்கிறேன். ஆனால் என்னுடைய திருப்திக்காக, என்னுடைய மகிழ்ச்சிக்காக நீங்கள் எனக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும். அது என்னென்னா, கழகத்திற்காக உழைத்த கழகத்துடைய மூத்த முன்னோடிகள் அழைச்சி அவங்கள கௌரவப்படுத்தி அவங்களுக்கு பொற்கழி வழங்கினா தான் நான் அவங்க மாவட்டத்திற்கு வருவேன்னு சொல்லி அதை கடந்த 1 வருஷமாக 1.25 வருஷமாக அதை நான் செயலாற்றிவிட்டு வந்து கொண்டிருக்கிறேன். அப்படிதான் இந்த நிகழ்ச்சியும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா கழகத்திற்காக, கழகத்துடைய வேரே நீங்கள் தான், கழகத்துடைய வரலாறும் நீங்கள் தான், கழகத்துடைய கொள்கையும் நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் கலைஞர் கிடையாது, நீங்கள் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. பெருமையாக சொல்கிறோம், கலைஞருடைய நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அரசு சார்பாகவும் சரி, கட்சி சார்பாகவும் சரி, தலைவர் அவர்கள் பல நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கிறோம். கலைஞர் நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கலைஞர் 5 முறை தமிழ்நாட்டை ஆண்டவர் என்ற பெருமையை கொண்டவர் சொல்கிறோம். கலைஞர் 5 முறை முதலமைச்சரானா யார் காரணம்? அதற்கு காரணம் கழகத்திற்காக உழைத்த நீங்கள் தான் காரணம். இன்னும் சொல்ல போனால் இப்போ நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அமர்ந்திருக்கிறார்னா அதற்கு உங்களுடைய உழைப்பு தான் காரணம். நீங்கள் இல்லாமல் அந்த வெற்றி கிடையாது. சில மாதங்களுக்கு முன்பு தலைவர் அவர்கள் அவருடைய தொகுதியில், கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இதே மாதிரி கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகள் 500-600 பேருக்கு பொற்கிழி வழங்குகின்ற நிகழ்ச்சி நடத்தினாங்க. தலைவரே கொடுத்தார். அந்த நிகழ்ச்சியில் தலைவர் பேசும்பொழுது ஒரு சின்ன விளக்கத்தை சொன்னார். என்னன்னா, என்ன பாராட்டினார். என்ன சொல்லி பாராட்டினார்னா, இந்த மாதிரி தம்பி உதயநிதி வந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று தமிழ்நாடு முழுக்க பொற்கிழி வாங்கிட்டு வராப்புல, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, அவரை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தை, இதை ஒரு தந்தையாக இருந்து ஒரு மகனுக்கு நான் பாராட்டல, இதை நான் ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்து இளைஞரணி செயலராக நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொன்னார். உங்களுடைய உழைப்பிற்காக இந்த அங்கீகாரமாக தான் அண்ணா அறிவாலயத்தில் இந்த தலைவர் கலைஞருடைய அறக்கட்டளையிலிருந்து உங்களுடைய மருத்துவ உதவிக்காக மாதம் 8 பேருக்கு தலா 25,000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. அண்ணா அறிவாலயத்திலிருந்து கலைஞர் அறக்கட்டளையிலிருந்து இதுவரை 5,50,00,000 வரை நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இளைஞரணி சார்பாக எங்களுக்கு எப்பெல்லாம் அந்த விண்ணப்பம் வருதோ, மனுக்கள் வருதோ, மருத்துவ வசதி, கல்வி வசதி கேட்டு வருதோ, அப்பொழுதெல்லாம் இளைஞரின் சார்பாக தலா 25,000 ரூபாய் கொடுக்கப்பட்டு இதுவரை 50,00,000 ரூபாய் இளைஞரின் சார்பாக கொடுத்துருக்கிறோம் கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளுக்கு. ஆனால் இப்போ நான் சொன்னேன்ல, கடந்த 1 வருஷமாக எந்த மாவட்டத்துக்கு போனாலும் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறேன்னு. இப்போ வரை இந்த 1.5 வருடங்களில் மட்டும் 42 மாவட்டங்களுக்கு சென்று சுமார் 43 கோடி ரூபாய் கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளுக்கு பொறுக்கை வழங்கியிருக்கின்றன. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே எந்த இயக்கமும் செய்யாததை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் சென்று கொண்டிருக்கிறது. இங்கே நான் வெறும் பொற்கழியை மட்டும் வழங்குவதற்காக வரவில்லை. கடந்த ஜனவரி 21 சேலத்தில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடந்துச்சு, தெரியும் உங்களுக்கு, இளைஞரணி மாநில மாநாடு. மாநாட்டோட பேரு மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு. கிட்டத்தட்ட 7 லட்சம் இளைஞர்கள் அதில் கலந்து கொண்டாங்க. 2 லட்சம் பேர் உள்ளாரே வர முடியாத அளவுக்கு வாகன போக்குவரத்து நெரிசல். ஒட்டுமொத்த இந்தியாவுமே நம்ம மாநாட்டை வந்து என்ன நடக்குது, யார் என்ன பேசுறாங்க, தலைவர் என்ன பேசுறாங்கன்னு உற்று நோக்குச்சு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.